அண்மைச் செய்தி. துபாயில் உள்ள 67 மாடி குடியிருப்பு கட்டடத்தில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள் என்ன? துபாயில் இருக்கக்கூடிய மெரினா என்று குறிப்பிடப்படும் பகுதியில் இருக்கவும் ஒரு 67 மாடி குடியிருப்பு கட்டிடத்தில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இந்த தீ பற்றி எரிந்திருக்கின்றது. துபாயை பொறுத்தவரை நெருக்கமாக பல்வேறு அடுக்குமாடிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதியாக இருக்கும். ஏராளமான தொழிலாளர்கள் அங்கு தங்கியிருப்பதன் காரணமாக கிட்டத்தட்ட 67 மாடி கட்டடம் என்பது துபாயில் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டுமான பகுதி தான். அந்த கட்டடத்தில் இருந்த 3720 பேர் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். 67 மாடி குடியிருப்பு கட்டடமும் பெரும் தீ விபத்தில் சிக்கியிருந்த நிலையில் தான் 3820 பேர் வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் என்ற தகவலை சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் குடியிருப்புகளுக்குள் இருந்த 764 வீடுகளில் இருந்த அனைவருமே பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். குடியிருப்பு கட்டடத்தில் இருந்தவர்களுக்கு இதுவரை காயம் ஏற்பட்டதாக எந்த தகவலும் இல்லை என்பதையும் பதிவு செய்திருக்கின்றார்கள். 67 மாடி குடியிருப்பாக அது இருந்திருக்கின்றது. அதில் 764 வீடுகள் இருந்திருக்கின்றன. 3800க்கும் கூடுதலானவர்கள் வசித்து வரக்கூடிய ஒரு குறுகிய பகுதியாக அந்த கட்டுமான பகுதி இருந்திருக்கின்றது. அதில் தீப்பற்றியதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் போராடி அந்த தீயை துபாயினுடைய தீயணைப்பு படை வீரர்கள் அணைத்திருக்கின்றார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 764 வீடுகள் இருந்த நிலையில்தான் அதிகாலை 1:30 மணியளவிலே இந்த தீ விபத்து சம்பவம் மெதுவாக குறைய தொடங்கி இருந்ததாக சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது அந்த நாட்டினுடைய நேரப்படி கடந்த ஒரு 2 மணி நேரமாகவே அந்த தீ அணைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் வெற்றிகரமாக அந்த தீ அணைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட அந்த குடியிருப்பு பகுதிகளில் இருந்த 3820 பேர் வெளியேற்றப்பட்டிருந்தாலும் இதுவரை உயிரிழப்போ அல்லது பெருத்த காயமோ யாருக்கும் ஏற்பட்டதாக தகவல் கிடையாது என்ற தகவலையும் துபாயில் இருந்து வரக்கூடிய அந்த செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. 67 மாடி கட்டடத்தில் ஏற்பட்ட தீயையும் அந்த துபாயில் இருக்கக்கூடிய தீயணைப்பு படை வீரர்கள் ஒன்றிணைந்து அணைத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.